அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள பகுதி. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில பாறை பகுதிகளில் விழுந்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து கருகி போயின. மற்றும் சில முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை 100, 60, 30 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. எனக்கு அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல ஓமை கதைகளை சொல்லியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஓமை தான் இந்த விதைப்பவர் ஓமை. இதில் மக்களை 4 வித நிலங்களாக நமக்கு பிரித்து காட்டுகின்றார். ஒரு பக்கம் வழியோரம் என்கிற ஒரு நிலம், இன்னொரு பக்கம் பாறை நிலம் என்கிற ஒரு நிலம், இன்னொரு பக்கம் முட்செடிகள் நிறைந்த ஒரு நிலம் என்றும், கடைசியாக 4வதாக நல்ல நிலம் என்று நமக்கு வேறுபடுத்தி காட்டுகின்றார். மக்களை, தன்னுடைய மக்களை, தன்னை நம்புகிறவர்களை ஆண்டவர் 4 வித மக்களாக பிரிக்கின்றார். வழியோரம் என்கிற நிலத்தில் பகுதியில் இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் உணர்வற்றவர்களாக இருப்பார்கள். இறை வார்த்தையை இவர்களுக்குள்ளாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. மொத்தத்தில் இவர்கள் இறை வார்த்தையை பறிகொடுத்தவர்கள் ஆவார்கள். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுகிறவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் பிசாசு பறித்து போகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களை குறித்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்பிக்கையை தொலைத்தவர்கள் என்று சொல்லலாம். 2வது நிலப்பகுதியில் வாழ்கிற மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பாறை நிலம் என்று சொல்லுகின்றார். பாறை நிலம் எப்படி இருக்கும்? இறுகியதாக இருக்கும். இவர்களும் இறுகிய உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இறை வார்த்தை அவ்வளவு எளிதிலே உள்ளே போய்விட முடியாது. இவரது நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, தாமரையிலே தண்ணீர் போல தான் இருக்கும். என்றால் நம்பிக்கையில் உறுதியற்றவர்கள். இறை வார்த்தையோடு ஒரு வாழ்க்கை இணையாது. வேதனை, துன்பம், ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் துவண்டு விழுந்து விடுவார்கள். இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நம்பிக்கையில் இவர்கள் தடுமாறுகிறவர்கள் அல்லது தள்ளாடுகிறவர்கள் என்று சொல்லுகின்றார். எப்பொழுது வேணாலும் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. தள்ளாட்டம், நிலையாய் நிற்க முடியாது இவர்களால். 3வதாக ஆண்டவர் சொல்லுவது முட்செடி நிலம். இந்த நிலத்தில் வாழ்வோர் ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று வாழ்கிறவர். நான் இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு, 2க்கும் இடையில வெதுவெதுப்பாக இருக்காத, என் வாயிலிருந்து உடனே துப்பி விடுவேன் என்று சொல்கிறார். உலக நன்மைக்காக அல்லது உலக புகழுக்காக, உலக பெருமைக்காக, உலக செல்வத்திற்காக எதையும் இழக்க, எந்த நம்பிக்கையும் இழக்க தயாராக இருப்பாங்க. இவர்கள் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்பிக்கையில் தடம் புரண்டு போனவர்கள் என்று சொல்லுகிறார். ஆமாம், இந்த நிலையில் இருக்க மாட்டா, போயிட்டாங்க, அவ்வளோதான். கடைசியாக ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லும்பொழுது ஆண்டவர் நல்ல நிலம் என்று சொல்லுகின்றார். இவர்கள் 30, 60, 100 என பலன் கொடுப்பார்களாம். இவர்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், இவர்கள் இறை வார்த்தை தங்களை விட்டு கொடுத்து வாழ்கிறவராக இருப்பார்கள். எத்தகைய துன்பம் வந்தாலும் துவண்டு விழுந்து விட மாட்டார்கள். யோபுவை போல, இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்துக்கொண்டார், அவர் புகழ் வாழ்க என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்வார்கள். துன்பம் இவர்களை அசைக்க முடியாது, பணம் இவர்கள் வாங்க முடியாது, பெருமையை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் விண்ணுலகு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு ஆயத்தப்படுத்திவிட்டு திரும்பி வந்து நம்மை அழைத்து செல்லவிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இவர்களை குறித்து சொல்லும் பொழுது நம்பிக்கையில் செழிக்கிறவர்கள் என்று சொல்லுவார் ஆண்டவர். நாம் எந்த நிலத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம்? சோதித்து பார்ப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே
எங்கள் நிலையை குறித்து, எங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர் ஐயா. இந்த 4 நிலங்களிலே நாங்கள் முதல் 3 நிலங்களாக இல்லாமல் 4வதாக நல்ல நிலம் போல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இறை வார்த்தையில் நாங்கள் வளர்ந்து செழித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக நன்மைகளை செய்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.